ரயிலில் இருந்து கர்ப்பிணி பெண் தவறி விழுந்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பாதுகாப்பு அம்சங்களை ஆராய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரயிலில் இருந்து பெண் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் S8 மற்றும் S9 பெட்டிகளில் அபாய சங்கிலி வேலை செய்யாததற்கான காரணம் குறித்த ஆய்வு என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். அவரோடு பேசலாம். வேல்முருகன், இப்போ பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து எல்லா ரயில்களிலும் ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறதே, விவரங்கள். காயத்ரி, குறிப்பாக இன்று நடைபெற்ற இந்த துயரமான சம்பவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ரயில் பயணிகள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருந்து கொல்லம் செல்லக்கூடிய கொல்லம் எக்ஸ்பிரஸ் குறிப்பாக சென்னையில இருந்து புறப்பட்டு விருதாச்சலம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பகுதியில பூவனூர் அப்படின்ற பகுதியில திடீரென்று கர்ப்பிணி பெண் ஒருவர் அங்கிருந்து அந்த ட்ரெயின்ல இருந்து தவறி விழுந்திருக்கிறார். உடனடியாக அவரோடு வந்த உறவினர்கள் அந்த பெட்டியில் 8ஆம் நம்பர் பெட்டியில் இருந்த இந்த அபாய சங்கிலியை எமர்ஜென்சி ட்ரெயினை பிடிச்சி இழுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த ட்ரெயின்ல அப்பொழுதும் அந்த எச்சரிக்கை தெரிவிக்கப்படாமல் இருக்கவே அடுத்த பெட்டி 9வது பெட்டிக்கு போய் மீண்டும் அந்த செயினை இழுப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் ட்ரெயின் நின்றிருக்கிறது. அதற்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டருக்கு மேலாக ட்ரெயின் நகர்ந்து சென்று விட்டதால் அந்த இடத்திற்கு உடனடியாக அந்த பெண் விழுந்த இடத்திற்கு உடனடியாக உறவினர்களால் சென்று முதலுதவி செய்வதற்கோ அவரை காப்பாற்றுவதற்கோ இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டதாக உறவினர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக தெற்கு ரயில்வேயின் சார்பில் சென்னை கொல்லம் ரயிலில் கர்ப்பிணி பெண் தவறி விழுந்த தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி ரயில்வே அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அனைத்து ரயில்களிலும் தற்போது இந்த பாதுகாப்பு அம்சங்களாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எமர்ஜென்சி ட்ரெயின் அந்த சங்கிலி சரியாக செயல்படுகிறதா என்பது குறித்து முழுமையாக பார்வையிடுவதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன், விவரங்களை வழங்கியமைக்காக.